जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बो फलसार पक्षिदं उमासुदं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஆசீர்வாதங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆனி மாத ராசி பலன்கள். சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லக்கூடியது. அதாவது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். இப்ப மிதுன ராசிக்கு சூரியன் வரக்கூடியது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆனி மாதம். ஸோ அந்த சூரியனை பேஸ் பண்ணி இப்போ இந்த ஆனி மாத ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும், மற்ற கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு. ஸோ இந்த ஆனி மாதத்துல 12 ராசிகளுக்கு என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ் எப்படி இருக்கும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆனி மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆனி திருமஞ்சனம், ஆனி மாதம் விசேஷமான மாதம். என்ன வீடு குடி போக மாட்டாங்க. ஆனி மாதம் பங்குனி மாதம்ல வீடு குடி போக மாட்டாங்க. சில இடங்களில் திருமணம் பண்ணுவாங்க, சில இடத்துல பண்ண மாட்டாங்க. விஷயம் தெரிந்தவங்களும் சில பேர் திருமணம் செய்ய மாட்டாங்க. ஆனி ஆடியெல்லாம் கிடையாது, ஆவணி மாதம் தான் அதோட. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஆனி மாத ராசி பலன்கள் யார் யாருக்கெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கு, யார் யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வாழறது பார்த்தீங்கன்னா ஒரு கொடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கொரோனாவை விட ஒரு கொடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்டா இல்லையா அப்படிங்கிறது உங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும். இந்த கொடிய உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது. இன்னைக்கு நல்லா பேசுவான், நாளைக்கு சரியா பேச மாட்டான், இன்னைக்கு பிரச்சனை பண்ணுவான், நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவான். இந்த உலகத்து சில பேருக்கெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், எப்படா இந்த உலகத்தை விட்டு நம்ம எல்லா கடமைகள்லாம் முடிச்சுட்டு எப்படா போய் சேருவோம் அப்படிங்கிற அளவுக்கு வெறுத்து போயிருக்காங்க சில பேர்லாம். என்ன அந்த அளவுக்கு ஒரு கொடிய உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுல தான் தெய்வங்களும் இருக்கு, இதுல தான் எல்லா நல்லது கெட்டதும் இருக்கு. இது எல்லாம் சமாளிச்சு போறவன் தான் மனிதன். அதனால தான் ஆதி காலத்திலிருந்து இன்றைய தொன்று தொட்டு வரையில பஞ்சாங்கம், திதி வார நட்சத்திர யோகஸ்ட கரணம் செய்வ அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு பஞ்சாங்கம் பார்த்து ஒரு நடவு பண்றதுல இருந்து, ஒரு பஞ்சாங்கம் பார்த்து ஒவ்வொரு விஷயங்கள் செய்யறதுல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த தமிழ் மாத ஆணி மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 12 ராசி, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்கும், என்னென்னலாம் செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். என்னென்னலாம் பிளஸ் மைனஸ்ங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மிதுன ராசி நேயர்களே, வேலை செய்யற இடத்துல சில பேரோட உண்மையான முகம் தெரிய வரும். மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி. வேலை செய்யக்கூடிய இடத்துல சிலருடைய முகத்திரை கிழிய வரும். இவன் இப்படிதானா, இவ்வளவு நாள் தெரியாம போச்சையா, இவன் உண்மையான சொரூபத்தை காமிச்சிட்டாயா, இவெல்லாம் மனுஷனாயா இவெல்லாம் அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இவனை போய் நம்ம நம்பாரு சை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ மிதுன ராசி கொஞ்சம் கவனமா இருக்கு. உங்களை திறமையை பயன்படுத்தி கொள்ள முயற்சிப்பார்கள். நீ திறமையானாலும் உன் திறமையை மற்றவன் பயன்படுத்தி, உன் திறமையை நீ பயன்படுத்திக்கோயா, மற்றவன் உன் திறமையை பயன்படுத்திக்க கூடாது. மற்றவன் பயன்படுத்திக்க கூடாது. உன் திறமையை நீ ஏன், உனக்கு அந்த அம்சம் உனக்கு இல்லையா? உன் திறமையை மற்றவங்க பயன்படுத்திக்க கூடாது. உன் திறமையை நீயா என்னைக்கு பயன்படுத்திக்கிறியோ அன்னைக்கு தான் நீ இன்னும் சிறப்பா வருவ. உன் திறமையை நீ பயன்படுத்திக்கோ, மற்றவங்களுக்கு எப்படிங்கிறத யோசிச்சு செய். நான் சொல்றதுல எல்லாத்துலயும் ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. வேலை மற்றும் வேலை பற்றி சிந்திப்பவர்களுக்கு புதுசா வேலை கிடைக்கணுங்கிறவங்களுக்குலாம் ஜூலை மாசம் முதல் வாரத்துல அதற்குண்டான வாய்ப்புகள் சிறப்பா இருக்கும். ஸோ கவலைப்படாத, தைரியமா இரு. சிலருக்கு திடீரென்று துறை மாற்றம் அல்லது இடமாற்றம் வரலாம். ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு போறதுக்கான மாற்றம் நிஜத்துல உண்டு, கண்டிப்பா உண்டு. ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு நீ மாறுவ, அது உண்டு. இடமாற்றம் கண்டிப்பா உண்டு. மிதுன ராசி ஏதாவது நீ ஒரு இடம் மாறியே ஆகணும், இல்லைன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல தூக்கி போடுவாங்க. நீ இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. காரணம் உன் வாய் தான், வேற ஒன்றும் கிடையாது. கோச்சுக்காதீங்க, உங்க வாய் தான். வாய்னாலதான் பிரச்சனை. அது கொஞ்சம் நாவடக்கம்னு சொல்றாங்க இல்லையா, சில எந்த நேரத்துல பேசணுமோ அந்த நேரத்துல நீங்க பேசாம தேவையில்லாத நேரத்துல பேசும்போது இந்த பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு.
அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வார்கள். ரொம்ப நாள் கான்டாக்ட்ல இல்லாத பர்சன், பிசினஸ்ல இருக்கீங்க, அவங்க திடீர்னு கான்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. ஏதாவது புதிய கூட்டாளிகளை சேர்ப்பதற்கு பின்னணிகள் நல்ல சரியான சூழ்நிலைகள் வரும். ஆன்லைன் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். வாக்குறுதி கொடுத்து பணம் வாங்குபவர்களுடன் எச்சரிக்கை. நான் சத்தியமா சொல்றேங்க, நான் இந்த ஒரு மாசத்துலலாம் நான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேங்க. ஐயா உன் வேணையே வேணாம், கையெடுத்து வேணையே வேணாம். தயவு செய்து நீ இன்னைக்கு எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எல்லாம் பணத்தை கொடுத்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது நமக்கு கிடைக்குமா, இப்படி ஏமாத்துறானே நம்மள அப்படின்னு. முடியாதுன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுவ சொல்லு? என்கிட்ட இல்லைங்க, முடியாதுங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? எல்லாம் வாங்கும்போது எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அதை திருப்பி கொடுக்கும்போது தான் அது சிலர் மட்டுமே தான் அது ஜனுன்னா திருப்பி கொடுக்குறவங்களாம் சிலர் மட்டுமே தான், எல்லாரும் கிடையாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யாருக்கு கொடுக்கணும், என்ன செய்யணுங்கிறத இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை பதிவு. அதனால இதெல்லாம் யாருக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறத இந்த மிதுன ராசி பார்த்து செய்யுங்க. அதே போல பண வரவு நன்றாக இருக்கும். பணம் கையில் ஓரளவுக்கு சிக்கனமா சேர்த்து வச்சு செலவு பண்ணுங்க. தேவையற்ற ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கலாம், அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, நீங்க அதிகரிக்காம பார்த்துக்கோங்க. ஜூன் இறுதியில் ஒரு பெரிய செலவு வரலாம். ஜூன் மாசம் இறுதியில வந்து பாத்தீங்கன்னா ஆணி மாசம் நடக்கிறது இல்லையா, ஜூன் கடைசியில ஒரு பெரிய செலவு வரத்துக்கான வாய்ப்பும் இருக்கு. சிந்திச்சு காசு செலவு பண்ணுங்க, சிறப்பா இருக்கும். ஒண்ணு, குடும்பத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும். இந்த ஆணி மாசத்துல குடும்பத்தில் முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சகோதரர்களுடன் இருந்த பழைய பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படும். ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே போல திருமண பேச்சுவார்த்தை எல்லாம் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. திருமணங்கள்லாம் பேசலாம், நிறைய இருக்கும். மாணவர்களுக்கு கவனச்சிதறல்கள் அதிகமாக இருக்கும். அப்பா டே இப்போ நல்லா படிங்கப்பா, படிச்சாதான்ப்பா கற்றவருக்கு சென்றமிடம் எல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. கவன சிதறல்கள் மற்ற விஷயத்துல எல்லாம் உன்னோட மைண்ட் கான்சென்ட்ரேட் போச்சு, நீ கடைசியில நம்ம என்ன பண்ணணும், வேற எங்கனாவது பில்டிங் ஒர்க்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த இடத்துல மண்ணு செங்கல் தூக்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்துடும். இன்னைக்கு எத்தனையோ பேர் அந்த மாதிரிலாம், இன்னைக்கு எத்தனையோ பேர் படிச்சும் சில பேருக்கு அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க. என்ன அந்த மாதிரி அதனால கவன சிதறல்கள் இல்லாம நல்லா படிங்க. உன்னை படிக்க வச்சதுக்கு 4 எருவு மாடு வாங்கி உனக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கரெக்டா பேசி கரெக்டா பண்ணு. ஜூன் 21, ஜூலை 5, ஜூலை 14 நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாள். ஸோ இந்த நாளடி கவனமா இரு. நெருங்கிய நண்பர்கள் ஒருவரால் உனக்கு ஏமாற்றம் வரும், கவனமா இரு. பணம் தொடர்பான வாக்குறுதி கொடுக்காத. 2வது, எல்லாம் சரியாக இருக்கிறது என்றும் மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் வரும். ஸோ கவனமா இரு. எதுல கவனமா இருக்கணும், எப்படி பேசணும், என்ன பண்ணணுங்கிறதுல கவனமா இருக்கும். மிதுன ராசி பொறுத்த அளவுக்கு உன் வீட்டு பக்கத்துல பெருமாள் கோவில் இருந்தது அப்படின்னு சொன்னா நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணு. பெருமாள் கோவில நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணு. வீட்டுல பெருமாள் இருக்கா, வீட்டுல பெருமாளுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணு. சனிக்கிழமையில பண்ணு, கால நேரத்துல பண்ணு, சைவமா இருந்து பண்ணு. சரியா? சுபம். இதுவரையிலே நாம் பார்த்தது 12 ராசிக்கான ஆணி மாதத்திற்கான பொது பலன்கள் மட்டுமே. இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு ராசிக்கு, ஒரு மேஷ ராசி அப்படின்னு சொன்னா மேஷ ராசியில இருந்து இப்ப 4ஆம் இடத்துல யார் இருக்காங்க, 3ஆம் இடத்துல யார் இருக்காங்க, 12ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு, மற்ற கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத கணித்து, ஸோ இந்த ராசிக்கு இப்படி எல்லாம் இருக்கும், இந்த இதுக்கு இப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொது பலன்களாக சொல்றோம். இது பாதி பேருக்கு அப்படியே பலிக்கும், சரியாகவே இருக்கும், சில பேருக்கு அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா நம்ம சில ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இது பொது பலன்கள். அப்போ நம்மளுடைய பிறந்த ஜாதகப்படி, பிறந்த ஜென்ம ராசிப்படி சில விஷயங்கள் மாறும். அப்படி மாறும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை காண்பித்து, சார் இதுதான் என்னுடைய பிறந்த ஜாதகம், இதுதான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், இதுதான் இந்த ஜாதகத்துக்கு இதுக்கப்புறம் என்னுடைய பாஸ்ட் இப்படி இருந்தது, ப்ரெசன்ட் இப்படி இருக்கு, ஃபியூச்சர் எனக்கு இப்படி தான் இருக்குமா, எப்படி இருக்கும், என்னுடைய கெரியர் எப்படி இருக்கும், என்னுடைய வேலை, மற்ற விஷயங்கள் நான் சாதிப்பேனா, நான் எப்படி இருப்பேன், குடும்பத்தில் அம்மா அப்பா மற்றவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, கடைசி வரைக்கும் நான் வேலைக்கு தான் போவேனா, இல்லை நான் சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்க வேணா, நல்லா இருப்பேனா, என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு மாதிரி டைம் எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு நேரத்தை ஒரு 25 நிமிஷம் எடுத்து என்கிட்ட பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும். வாழ்க வளமுடன்.